எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல ஐடிசி ஹோட்டல்ஸ் அண்ட் சவுத் இந்தியன் பேங்க் ஷேர்ஸோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட்ஸ் வந்து ஷார்ட்டா பார்க்க போறோம். இந்த ரெண்டு கம்பெனி ரிசல்ட்ஸ் பத்தின டீடைல்டு வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. இப்போ வந்து ஷார்ட்டா அதோட டேட்டாஸ் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஐடிசி ஹோட்டல்ஸ் இந்த கம்பெனி வந்து இந்த குவார்டர்ல 133 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. அது வந்து லாஸ்ட் இயரோட கம்பேர் பண்ணும்போது 54% வந்து இன்க்ரீஸ். பட் ஆனால் லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து 48% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெவன்யூவா பார்த்தா இந்த குவார்டர்ல அவங்க 816 கோடி வந்து அவங்க ரெவன்யூ பண்ணியிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் 15.5% இன்க்ரீஸ். லாஸ்ட் குவார்டரோட கம்பேர் பண்ணும்போது 23% வந்து டிராப் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின் வந்து இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல விஷயம். 29.03% இருந்தது, இப்போ 29.9% ஆயிருக்கு. ஷேர்ஸ் வந்து இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் 5.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து 255 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த கம்பெனியோட ஆபரேஷன்ஸ் எவ்வளவு இருக்கு, இதோட வேல்யூவேஷன்ஸ் என்ன, ஐடிசில இருந்து ஐடிசி ஹோட்டல்ஸா பிரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி அந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்க. அடுத்து சவுத் இந்தியன் பேங்க் இந்த கம்பெனி வந்து இந்த குவார்டர்ல 322 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணிருக்காங்க. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 10% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா குவார்டர் ஆன் குவார்டர் 6% வந்து டிராப் ஆயிருக்கு. டோட்டல் ரெவன்யூவா பார்த்தா 2984 கோடி வந்து அவங்க பண்ணிருக்காங்க. இயர் ஆன் இயர் 9% இன்க்ரீஸ் அண்ட் குவார்டர் ஆன் குவார்டர் வந்து 2.2% இன்க்ரீஸ். அவங்களோட டோட்டல் ரெவன்யூ வந்து 9% இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் அதுல முக்கியமான விஷயம் ஆபரேஷனல் ரெவன்யூ வந்து கிட்டத்தட்ட பிளாட்டா தான் இருக்கு. அதர் இன்கம்ல தான் வந்து அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து குறைஞ்சிருக்கு. இது வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் இந்த ப்ரெஷர் வந்து இருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து எல்லா பேங்க்ஸ்க்கும் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. அப்புறம் அசட் குவாலிட்டி வந்து இந்த குவார்டர்லயும் அவங்க வந்து இம்ப்ரூவ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியோட ஹிஸ்டரி, இந்த கம்பெனி வந்து 100 வருஷமா இருந்தாலும் ஏன் வந்து ஷேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லோவா தான் ட்ரேட் ஆகுது அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த கம்பெனிக்காக நம்ம சேனல்ல போட்டிருக்க ரிசல்ட்ஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதை வந்து செக் பண்ணி பாருங்க. நன்றி.